ஏன் லக்ஷ்மி பெல்ஸ் சிவராமியா இன்னும் 1 இயர் பல வருஷம் கழிச்சு வந்திருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு 3 months break அப்புறம் வெளியே போய் சாப்பிட்டு நல்லா ஆகுது. ஆமா நீங்க டயட்ல இங்க என்ன ஆச்சு? இல்ல ஒரு மாசம் முன்னாடி வரைக்கும் ஃபாலோ பண்ணிருந்தேன். பக்கவா சொன்னாடா டயட்லாம் இருந்தாடா இந்த கோவா சுகர்லாம் கட் பண்ணிட்டு கொஞ்ச நாள் இருந்தேன். அதுக்கப்புறம் நண்பரோட கடைக்கு வந்திருக்கனால எதையும் தாங்க வேற வழி கிடையாது. உடனே வாய வர வச்சிட்டேன். நான் எங்க கல்வி நடுவீட்டில் வச்சாலும் வந்து போய் நக்கிறது தீபாவளி வேற வரப்போகுது. ஸ்வீட்ல நிறைய வரும். அதனால டயட்லாம் கிடையாது. வின்டர் வேற பல்கிங் இருக்கு. நீ ஆல்ரெடி பல்கெல்லாம் தான் இருக்க. உங்களுக்கு கட் பண்றதுக்காக பல்க் பண்ணிருக்கேன். சரி ஓகே. இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா பாஷா பாய் பிரியாணி அப்படின்ற ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பெரம்பூர்ல ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லயே அப்படியே இருக்குது. எந்த ரயில்வே ஸ்டேஷன் தெரியல. லோக்கோ வர்ஸா அந்த 3 ஸ்டேஷன்ல எதுவும் தெரியல. என்ன ஸ்டேஷன் இது? லோக்கோ பெரம்பூர் லோக்கோ. சரி ஓகே. நான் லொகேஷன் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இல்ல கமெண்ட்ல ரெண்டுத்தையும் நான் போடுறேன். பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லொகேஷன் வரைக்கும் பாத்தீங்கன்னா அதே டேபிள்ல வேற டேபிள் இருக்கு. கடை டேபிள். ஸோ ஃபர்ஸ்ட் மட்டன் பிரியாணி இங்கே பிரியாணி தான் ரொம்ப ஃபேமஸ். பிரியாணி மட்டன் பிரியாணி அதெல்லாம் இருக்கு. ஸோ ஷாப் ஓப்பன் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுது? 20 days கிட்ட ஆகுது. வந்து இங்கே வந்திருக்கோம். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் என்னென்னா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி வந்திருக்கு. ஓனர் இன்கமிங், அதனால கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் வந்துடும். ஓனர் வந்து கேமராமேன் நண்பர். ஓனர் வந்து நம்ம தெரிஞ்சவங்க தான். அதெல்லாம் ஃப்ரீயாக தர மாட்டாங்க. ஸோ இதான் மட்டன் பிரியாணி. மட்டன் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரோ? 2 போட்டுருக்காங்களா? ஸோ 2 பீஸ் ஆஃப் மட்டன் இருக்கு. ஸோ இதோட ப்ரைஸ்லாம் வந்து நான் அப்படியே வீடியோலேயே போகிறேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் என்ன டேக் பண்ணி விட்றேன். மெனு கார்டை போட்டுடலாம். மெனு ஃபுல்லாமே போட்டு விட்றேன். 2 பீஸாக இருக்கு. பைத்தியக்காரா எவ்வளோ இருக்கு ப்ரோ? என்கிட்ட 3 இருக்கு. அப்போ 3 பீஸ். 3 பீஸ் அவனா சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டுக்காக கொஞ்சம் ரிவ்யூ பண்ணுறான். பார்த்தீங்களா? ஆசெப்ட். எஸ். ஸோ மட்டன் வந்து நல்லா தான் இருக்குது. சாஃப்டாகவே இருக்குது. காட்டு வைப்போம். ஓகே நல்லாதான் இருக்கு சாப்பிட்றதுக்கு. ரொம்ப நல்லா தான் சொன்னேன். சாப்பிட்டு ஒரு மாதிரி நல்லா சாஃப்டாகவே இருக்கு. சென்னை ஃப்ளேவர். யா. ஸோ பிரியாணி ரைஸ் வந்து பார்க்க சூப்பராக இருக்கு. ரைஸ் பாருங்க நல்ல பிரைட்டான ரைஸ். நல்ல ஒரு ரைஸ். உங்களுக்கு அந்த பார்த்தோன்னே ஒரு கேட்சியாக இருக்கும். சென்னை ரைஸ், சென்னை பிரியாணின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதோட ஃபீல் உங்களுக்கு கன்ஃபார்மாக கொடுக்கும். ஃப்ளேவர் ஓவர் டாமினேட்டிங்காக இல்லை, கரெக்டாக இருக்கும். ஒரு கரெக்டான ஒரு ஃப்ளேவரு. ரொம்ப ஹையாகவும் இல்லை, லோவாகவும் இல்லை, கரெக்டாக நார்மலாக ஒரு பிரியாணி மட்டன் பிரியாணி சாப்பிடணும்னு வச்சாங்கன்னா லைட்டாக இருந்து அந்த கல்யாணத்துலாம் அந்த ஒரு ஃபீல் நம்மளுக்கு கொடுக்குது. ஓவராக ஃப்ளேவர் டாமினேட் இல்லாமல் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கு. கரெக்டாக இருக்குது. அதுக்குரிய காம்ப்ளிமெண்ட்டாக வந்து அந்த ரைத்தா அதெல்லாம் நார்மலாக கொடுக்குதான். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேசரி கொடுக்குறாங்க. பிரெட் அல்வா அதுவே ஒரு அதுன்னு சொல்ல முடியாது. ஓவர் ரேட்டடாக இருக்குது அந்த பிரெட் அல்வா. கொடுத்துருக்காங்க. அப்ரோச் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இது செம்மையாக இருக்குங்க. பைனாப்பிள் ஃப்ளேவரோட செம்மையாக இருக்குது. காஃபியாக நல்லா இருக்கு. பைனாப்பிள் ஃப்ளேவரோட அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஆக்சுவலி கல்யாண ஸ்டைல் பிரியாணி தான். அதான் கேட்டரிங்கும் செய்கிறாங்க. கேட்டரிங்கும் பண்ணுறாங்களா? 600 மெம்பர்ஸ் வரைக்குமே பண்ணலாம். கேட்டரிங்கும் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்கே வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் கொடுக்குறேன். ஸோ செம்மையாக இருக்குது மட்டன் பிரியாணி. மிச்சதான் வந்துகிட்டே இருக்குது. வந்த உடனே ரிவ்யூ பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிக்கன் பிரியாணி வந்து வந்திருக்கு. ஸோ அது எப்படி நீங்கள் பார்ப்போம். லக்கி ஃபெலோ ப்ரோ. பீஸா வந்திருக்கு. பீஸா வந்துருக்கு உங்களுக்கு. ஸோ சிக்கன் நல்லா இருக்கு, சாஃப்டாகவே இருக்கு. எனி டிஃப்ரென்ஸ்? நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்கு. இன்னும் என்ன சொல்லுங்க, அதை விட இதில் ஃப்ளேவர் இன்னும் நல்லா இருக்கு. இன்னும் ஃப்ளேவர் இருக்கு இதில். இது இன்னும் பெட்டராக இருக்கும். இல்லை எப்பவுமே மட்டன் நல்லா இருக்கும். கொஞ்சம் சட்டில் நல்லா இருக்கும். ஃபேட்டோட ஸ்மெல்லு, அந்த டேஸ்ட், அது மீட்டோட ஃபீல் கொடுக்கணும். அதனால அந்த சட்டில் நல்லா இருந்துச்சு. சிக்கனுக்கு இந்த மாதிரி எனக்கு அதே தான் தோணுது. என்னன்னா அந்த மேரேஜ் பண்ணுறாங்க அந்த கல்யாணத்தில் சாப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீல் தான் நம்மளுக்கு. அந்த டேஸ்ட் அதே டேஸ்ட் தான். அதே மாதிரி 2 3 பீஸ் ஒரு லெக் பீஸு, இன்னும் ஒரு பீஸ் இருந்துச்சு. 2 பீஸ் அவங்க ஒரு பீஸ் வச்சியா? அவன் மொத்தம் 3 பீஸ், இதுவே 3 பீஸ் இருக்கு. ஒருத்தருக்கு மோர் தென் எனக்கு குவான்டிட்டி இருக்கு. ஒருத்தருக்கு ஒன்றாவே கொஞ்சம் நல்லா வெயில் ஃபுல்லாகவே சாப்பிடலாம். அந்த அளவுக்கு ஒரு குவான்டிட்டி தான் இல்லை. நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான பிரியாணி. ஃப்ளேவர் தாங்க செம்மையாக இருக்குது. சில கல்லாம் பார்த்தீங்கன்னா மட்டனும் சிக்கனும் ஒன்றா ரைஸ் செஞ்சால் இது மட்டும் போட்டுப்பாங்க. மேலே சிக்கன் மட்டும் சிக்கனோ மட்டனோ மாற்றி மாற்றி போட்டுப்பாங்க.
ஆனால் எனக்கு தனித்தனியாக செய்யறதுனால அந்த ஃப்ளேவர் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. எக்ஸலண்ட் ஐட்டம் வந்துருச்சு. காய்ஸ் நெக்ஸ்ட் தந்தூரி நம்மளோட நூடுல்ஸ் ப்ரான் நூடுல்ஸ் அது எங்கே இருக்கு தம்பி அது ஃப்ரேம்லேயே இல்லை, அது அவங்க கிட்ட பேசினா என்ன தெரியும். தெரியாதா? சரி ஓகே ஓகே. ஸோ திஸ் இஸ் த நூடுல்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா தந்தூரி கிரில்லும் இருக்குது தந்தூரியாக இருக்குது. நாங்கள் வந்து தந்தூரி ஆர்டர் பண்ணியிருக்கோம். நான் கொட்டிச்சு எல்லாமே 2 வால் வச்சுருக்காங்க. நான் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் தெரியலடா ஃப்ரேம்ல, நீ மட்டும் தானே இருப்ப. தெரியும்டா. ஓ தட்டு தாண்டா தெரியும். சரி எப்படா இவ்வளோ செம்ம சூடாக இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக இப்போ போட்டது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா இருக்கு. தந்தூரி மட்டுமே நீங்கள் தனியாக வந்து சாப்பிடலாம். அந்த மாதிரி இருக்குது ஃப்ளேவரு. ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல ஜூஸியாக இருக்குது. மசாலா ரொம்ப பிடிச்சிருக்கு. செம்மையாக இருக்குது மசாலா. அந்த யூனிக்காக ஒரு கொஞ்சம் ஃப்ளேவர் இருக்குல்ல. என்ன சொல்றது அந்த மேலே நல்லா இருக்கு. நல்லா தந்தூரி இதாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் தான். இது வந்து ப்ரான் நூடுல்ஸு. அதான் தெரியும். ப்ரான் வந்து அந்த சில காலெலாம் போடுற மாதிரி சிக்கன் ஃப்ரை 60 மேலே போடுறாங்க. அதில் இவங்க வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி பாயில் பண்ணி போட்டு பாயில் பண்ணி அதை போட்டுருவாங்க. அதனால் வந்து செம்மையாக தான் இருக்கும். நூடுல்ஸ் வந்து ஒரு நல்ல நூடுல்ஸ் சாஃப்டாக இருக்கிற நூடுல்ஸ் தான். சூடாக இருக்குது. ஏய் அவன் பாடுறான் அவனுக்கு எவ்வளோ ப்ரான்ஸ்னு. பொறாம மேலே இருக்கிற ப்ரான்ஸ் எடுத்து போட்டுக்கினேன், வேறு எதுவும் இல்லை. கம்மியாகவே இருங்க. நூடுல்ஸ்லாம் நீங்கள் நிறைய ட்ரை பண்ணலாம். ஸோ அதான் நீங்கள் தந்தூரி மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. ஒரு ஜூஸியான ஒரு ஃப்ளேவர் இருக்குது இதில். நல்ல மசாலா ஃப்ளேவர் நல்லா இருக்குது. ஒரு மாதிரி ட்ரையாக இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரில் இருக்குது. ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைல் இல்லாமல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கு. ஆமாம், ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் போனீங்கன்னா அப்படி அந்த ஜூஸியான ஒரு ஃப்ளேவரு, அந்த நூடுல்ஸ் கட் பண்ணி ஒரு ஷேப் அந்த மாதிரி ஷேப் ஆனால் இது ஓகே, நல்லா தான் இருக்குது. ப்ரெசன்டேஷனே நல்லா தான் இருக்குது. அப்புறம் என்ன அதான் இந்த வால் பார்த்தோன்னே அந்த வால் காட்டு போகிறோம் மக்களுக்கு. இந்த வால் பார்த்தோன்னே அவங்க நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸ்டைலாக வந்து மாதிரி வச்சு தராங்க. ஸோ லைட்டாக மைனஸ் பண்ணி சாப்பிடுப்பாங்க. எப்படி இருக்கு வெஜ்ஜா? ஆமாம் நானும் சாப்பிட மாட்டேன், அதான் கேட்டேன். கறியோட தான் திங்கிறான். பார்த்தோம்ல நல்லா இருக்கு. மைனஸும் நல்லா இருக்கு. புதினா சட்னி சாப்பிட மாட்டேன். ட்ரை ரிவ்யூவர்னா ட்ரை பண்ணி தான் ஆகணும். ஆமாம், பானிபூரியில் வருமே அதே டைமிங்ஸ், அதே புதினா சட்னி தான். நல்லா தான் இருக்கு. ஸோ இதுக்கப்புறமா வந்து இது சைனீஸ் ஸ்டைலு கொஞ்சம் நம்ம பிரியாணி கொஞ்சம் ஸ்டைல் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கோம். நானு சில்லி ப்ரான் சில்லி ப்ரான் சொல்லியிருக்கோம். வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துச்சு. இது ஒரு நானா? இது அது சேர்த்து 2 ஒரு நாள். 2 சேர்த்து 1. ஆமாம் 2 சேர்த்து 1. இவ்வளோ பெருசாக இருக்கு. 2 சேர்த்து 1ன்றான். இவ்வளோ பெருசாக இருக்கு. ஸோ இது கூட 30 rupees. 30 rupees. 30 தான். பெஸ்ட் தான். ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸுக்கு இவ்வளோ ப்ரான் சில்லி ப்ரான் சில்லி ப்ரான். நான் வந்து மாற்றி யோசி மாதிரி கொஞ்சம் மாற்றி பண்ணுவாங்க. ஸோ சில்லி ப்ரான் இது. ஸோ சில்லி ப்ரானும் அந்த நானும் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறோம். சில்லி ப்ரானும் செம்மையாக இருக்கு பார்க்க, ஆனால் சூடாக இருக்கு. சூப்பராகவே இருக்கு. ஃப்ரெஷ்ஷான ப்ரான். ஆமாம், நீங்கள் நானும் பெருசு அப்படின்னா காம்போ நல்லா இருக்கும். பைலாம் கிரேவி கிரேவி மாதிரி கூட வாங்கிக்கலாம். இது மாதிரி பிடிக்கும், சாப்பிடணும் பிடிக்கும். சைட் சூப்பராக இருக்கும். எதுக்கு நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் போயிங்க சரக்கு அடிப்பாங்க. அந்த மாதிரி சைடிஸ்ல இதுங்கெல்லாம் இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்களா? அவன் இது சாப்பிட்றதுக்கே போதே ஆகிட்டான். ஆஹா, நான் நல்லா சூப்பராக இருக்கு. நல்லா ரப்பர் மாதிரி இல்லாமல் சாஃப்டாக இருக்கு. நான் மேலே பட்டரு ஒழுகுது. அப்படியே ஒரு நீங்கள் பட்டர் நான் கேட்டிங்கன்னா ஒழுங்கு தருவாங்க. ஒன்றும் பயப்படணும், வந்து கன்ஃபார்ம் ட்ரை பண்ணிப்பாங்க. ரோட்டிஸ் கூட இருக்கு, தந்தூரி ரொட்டி, தந்தூரி ரொட்டி எல்லாமே இருக்கு. ரீசனபிள் ப்ரைஸ்க்கு நல்ல குவாலிட்டிக்கு நல்லாவே இருக்கு. ஆமாம், ட்ரெயினில் போகும்போது பாஸ் இருக்கு, பிளேட்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம். ரேட்டு கூட கொடுத்துருவாங்க. ரேட்டு கட்லரிஸ் எதுனாலுமே பாஸ் இருக்கு. அவ்வளோதான், எல்லாமே வந்துடுவாங்க. உங்களுக்கு ரொம்ப கிட்டே ஸ்டேஷன் வந்து. ஆமாம், அப்படியே ஆப்போசிட். ஸோ இவ்வளோ தான் நம்ம சாப்பிடுது. ஃபைனலாக ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜூஸி கிரில் ஒன்று வந்துருக்கு. ஸோ தந்தூரி நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஸோ இப்போ கிரில் வந்து சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு.
ஆனால் பார்க்கறதுக்கு செம்ம ஜூஸியாக தான் இருக்குது. அது பேர் தான் என்னதான் ஜூஸின்னு வச்சுருக்காங்க. செம்ம சாப்பிட்டுங்க, சரியான சாப்பிட்டு. மசாலா வந்து Stop notch. அது சொல்லலாம். அந்த ரெண்டு டீல் தெரியுமா? அவுட் ஆஃப் தி வேர்ல்ட். அந்த வந்து அந்த மாதிரி இருக்கு. ஸோ நல்லாவே இருக்கு டேஸ்ட்டு. ஸோ அந்த வந்து பார்த்தீங்கன்னா இதில் குரூப் ஆஃபர்லாம் இருக்கு. ஸோ அதுக்கு வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் இருக்குது. காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 15% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. ஸோ மறக்காம யூஸ் பண்ணிக்கலாம். ஓவராலாக பார்க்கும்போது ஃபுட்டு வந்து 10க்கு 9 தரலாம். ஸோ நல்லாவே இருக்கு, எல்லாமே சூப்பராக. இப்போதைக்கு சாப்பிட்டு எல்லாமே சூப்பராக இருக்கு. ஒரே சொல்லலாம். நான் மஸ்ட் பை அப்படின்னு நான் என்ன சொல்லுவேன்னா தந்தூரி சில்லி பழம் தந்தூரி சீரியஸாக செம்மையாக இருந்துச்சு. அந்த மாதிரி ஜூஸியான ஒரு தந்தூரி நல்லா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. நூடுல்ஸ் சூப்பராக இருந்துச்சு. நூடுல்ஸும் எல்லாமே அதை நல்லா பாயில் பண்ணி சூப்பராக போட்டுருக்காங்க. ஸோ சில்லி சிக்கனும் நல்லா இருக்கு. ஸோ சில்லி ப்ரான் சாரி சிக்கன் சொல்லிட்டு நல்லா இருக்கு. பிரியாணி கூட நல்லா இருக்கு. ஆமாம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இது வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஸோ இதோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். Bye bye.